ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வீட்லேயே ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரூவன். என்னோடய அம்மா வந்து இது ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இப்போ மாத்திரையே சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு இது தான் சாப்பிட்டுட்ருக்காங்க டெய்லி. கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 25 லைஃப் தமிழ் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனடியே வந்து சேரும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், இது மூணும் தான். இது எல்லாமே எவ்வளோ ரேஷியோலனா வெந்தயம் 100 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம், ஓமம் 50 கிராம், இதுதான் இதோட ரேஷியோ. ஸோ நீங்கள் வந்து அதுக்கும் மேலே கீழே குறைக்க வேண்டாம். கரெக்டான அளவு எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா கடையிலையே வந்து கரெக்டாக 100, 50 அப்படி வாங்கிக்கோங்க. ஸோ 2:1:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. தெரியாதவங்க டைரெக்டாக ஷாப்லேயே போய் வாங்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் கேட்டுக்கோங்க. ஏன்னா கருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் பேசில் சீட்ஸ் மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடாமல் கரெக்டான பதத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து மெயினாக இது எதுக்குன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் நீங்கள் பவுடர் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆகிறதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். ஸோ ரொம்பலாம் வறுக்காமல் கரெக்டான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மூணுலேயுமே இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பேசிக்காக இருக்கிறது பார்த்தா நிறைய ஃபைபர் கண்டென்ட், ப்ரோட்டீன், அயர்ன், மேக்னீஷியம் அப்படி நிறைய சத்து இருக்குது வெந்தயத்தில். அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிரெஸ்ட் மில்க் வந்து இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஓமம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், டைஜஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ மெயினாக டைஜஷன், கோல்டு இருக்கிறவங்க இது நீங்கள் தண்ணியாக காய்ச்சி குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம். அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஓமம் சாப்பிட்லாம். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இந்த 3 காம்பினேஷனையுமே சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு சுகர் லெவல் வந்து 48 டேஸ் சாப்பிட்ணும். அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, இதே உங்களுக்கு ஹை லெவலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சாப்பிட்ணும். நார்மலாக நீங்கள் டேப்லெட் சாப்பிட்றீங்க, உங்கள் லெவல் மேலே கீழே குறைஞ்சிட்ருக்கு, அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது வந்து ஒரு 48 டேஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக சுகர் இருந்து டேப்லெட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க இது சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் டேப்லெட்ஸ் டாக்டரே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடாம இதுதான் டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறாங்க. இதை நான் எப்படி மிக்ஸ் பண்ணி டெய்லி சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நிறைய ஸ்டொமக் அல்சரை க்யூர் பண்ணும், பிளட் சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், ஸ்டெடியாக லெவலில் மெயின்டைன் பண்ணும், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா நிறைய அடுக்கிட்டே போகலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஆற விட்டுக்கோங்க. இந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு எல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு 48 டேஸ் வந்து பேசிக்காக சாப்பிட்றது மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். 48 டேஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒரு சேஞ்ச் தெரியறதுக்காக 48 டேஸ், அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக டெய்லி டோசேஜ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு அதிகமாக எடுத்துக்க தேவையில்லை. இப்போ இதை வந்து நல்லா வறுத்தாச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேப்பரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ஒரு 1 மந்த்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கம்மியாக கூட அந்த அளவில், நான் சொன்ன அளவில் கம்மியாக சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இது எல்லாமே சேர்க்கும் போது கண்டிப்பாக கசப்பாக தான் இருக்கும். ஏன்னா வெந்தயம் அப்புறம் ஓமம் ரெண்டுமே கசப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் குடிக்க உங்களுக்கு பழகிரும். என்னோடய அம்மா வந்து சுகருக்காக சாப்பிட்றாங்க. பட் ஆனாலுமே நாங்களுமே வந்து ஒரு நாள் விட்டு குடிப்போம். அப்படி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரவே வராது. நிறைய பேருக்கு இப்போலாம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க டெய்லி இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு மட்டமாக, அதிகமாக தேவையில்லை, மட்டமாக குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், பாத்ரூம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காத மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் இருக்கிறவங்க தான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்மலாக நம்மளும் குடிக்கலாம். சூடான தண்ணி, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு ஒரு 1 or 2 hours முன்னாடி குடிச்சிக்கோங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் போக போக தெரியாது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்மலாக நீங்கள் குடிக்கிறனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாராவது சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தால் அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.